கதவுகளே இல்லாத ஒரு ஊர், இப்படி ஒரு ஊர் இருக்குமா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? எனக்குமே ஆச்சரியமாக தான் இருந்தது முதல் முறையாக பார்க்கும்போது. வீடுகளுக்கெல்லாம் அந்த ஊரில் பார்த்திங்கன்னா கதவுகளே கிடையாது. வீடுகள் மட்டுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. வங்கிகளுக்குமே கதவுகள் கிடையாது. வங்கிகள் மட்டுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. காவல் நிலையங்களுக்குமே கதவுகளே கிடையாது. ஸோ ஒரு பாதுகாப்பு நமக்கு இங்கே கிடைக்கும் அப்படிங்கிற அந்த காவல் நிலையங்களுக்குமே கதவு கிடையாது. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கதவுகள் இங்கே எந்த வீட்லேயுமே வச்சுக்கவும் மாட்டாங்க. அப்போ காவலுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா காவலுக்கு உண்டான ஒரு ஆளும் இருக்காங்க. அண்ட் இந்த ஊரில் திருட்டு நடந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு கண் பார்வை இழக்கப்படும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் இருக்குது. இப்போ இந்த ஊரை பார்க்கலாமா? இதை பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களை 300 வருஷங்களுக்கு முன்னாடி நான் கூட்டிகிட்டு போகிறேன். வாங்க என் கூட சேர்ந்து பயணிக்கலாம். மகாராஷ்டிரா மாநிலத்தில் ஷீரடியிலிருந்து ஒரு 60 கிலோமீட்டர் தொலை தூரத்தில் அமைஞ்சிருக்கிறது தான் இந்த சிக்னாப்பூர். இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிற இந்த விஷயங்கள் பார்த்திங்கன்னா 300 வருடங்களுக்கு முன்னாடி நடக்கப்பட்ட விஷயங்கள். ஆனால் இப்போ வரைக்குமே இது நடைமுறையில் இருக்குது. இப்போ வரைக்குமே இந்த ஊர்களில் எந்தவித கதவுகளுமே கிடையாது. மகாராஷ்டிராவில் பனாஸ் நாலா அப்படிங்கிற ஒரு ஆறு, அந்த ஆற்றில் பார்த்திங்கன்னா பயங்கரமான வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கு. நான் பேர் கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுறேன்னான்னு தெரியல. நார்த் இந்தியாவிலேருந்து யாராச்சும் பார்த்திங்க அப்படின்னா பேர் மட்டும் என்னங்கிறது கரெக்டாக போட்டுருங்க. ஸோ அவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 5 அடி உயரத்தில் ஒரு கருங்கல் ஒன்று கிடச்சிருக்கு. அந்த கல்லை அவங்க நகர்த்தியிருக்காங்க. நகர்த்துறப்ப என்னாச்சு பார்த்திங்கன்னா அந்த கல்லுலேருந்து ரத்தம் உடைஞ்சிருக்கு. அப்போ ஊர் தலைவரோட கனவுல இந்த சாமி, அதாவது அந்த கருங்கல் பார்த்திங்கன்னா சனி பகவான் அவர் என்ன சொல்லியிருக்காரு, நான் இந்த இடத்துல சுயம்புலிங்கமாக நான் இருக்கிறேன், அதனால் எனக்கு மேல் கூரை இல்லாமல் ஒரு கோயில் எழுப்புங்க, நான் இந்த ஊரை ஊரையும் ஊர் மக்களையும் நான் பத்திரமா பாதுகாத்துக்குவேன் அப்படின்னு சொல்லி. இந்த தங்க நிற பாத்திரத்தோட பேர் தாரா பாத்திரம். இந்த பாத்திரத்திலிருந்து எப்போவுமே சாமி மேலே எண்ணெய் வடிஞ்சிட்டு இருக்கும். சனீஸ்வர பகவான் இந்த ஊரை காவல் காக்கிற பொறுப்பு என்னோடது, அதனால இந்த ஊரில் இருக்கிற அத்தனை பொருட்களையும் மக்களையும் சரி எல்லாமே நான் பாதுகாத்துக்குவேன். இது போக இந்த ஊரில் யாராவது திருட்டில் ஈடுபட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு கண்கள் கண்டிப்பாக போகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கை இந்த ஊரில் இருக்குது. இனிமேலும் உங்களுக்கு வெளியூர் போகிறவங்க கூட இங்கே கதவுகள் இல்லாமல் அந்த திறந்தபடி தான் இருக்குது அந்த வீடு, அப்படியே போயிடுறாங்க. அண்ட் அதுக்கும் மேலே சில வீடுகளில் வேணும் அப்படின்னா திரைச்சீலை, அதாவது ஸ்க்ரீன் மட்டும் அவங்க போட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கையுமே இருக்குது. வைகாசி அமாவாசையை சனி பகவான் ஜெயந்தி அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஊரில் கொண்டாடப்படுறாங்க. அண்ட் இந்த சாமிக்கு என்னென்ன மலர்களால் அபிஷேகம் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா நீல நிற மலர்கள் ரொம்ப பிடிக்குது. அண்ட் எருக்கு இலைகளும் மாலையாக கோர்த்து இந்த சாமிக்கு அணிவிக்கிறாங்க. அண்ட் அது போக பார்த்திங்கன்னா வெள்ளியால் ஆன ஒரு முக கவசமும் நிறைய ஆபரணங்கள் போட்டு சனி பகவானை அலங்காரம் செய்கிறாங்க. சனி சிக்னாப்பூர் பார்த்திங்கன்னா மும்பையிலேருந்து 350 கிலோமீட்டர், அகமதாபாத்லேருந்து 35 கிலோமீட்டர், பூனேலேருந்து 160 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. கோயில் டைமிங் அதிகாலை 4 மணிலேருந்து இரவு 10 மணி வரைக்குமே ஓப்பன் இருக்குது. லொக்கேஷன் அண்ட் ஃபோன் நம்பர் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் நான் பின் பண்ணி வைக்கிறேன். இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில். கோகிலாண்ட் பேர்ட்ஸ் பார்க் ரொம்ப ஒரு அழகான இடம். ஃபுல் வீடியோ டிஸ்கிரிப்ஷன் அண்ட் லிங்க்கில் கொடுக்குறேன். டைம் இருந்தால் டெஃபினட்டாக அதையும் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் காஷ்மீரி சீரீஸில் எக்கச்சக்கமான விஷயங்கள் டைம் இருந்தால் அதுவுமே செக் பண்ணி பாருங்கள்.